ஒழிக ஆண்டாள் ஒழிக வேண்டும் வேண்டும் தென்றலுக்கு நீதி வேண்டும் ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக வேண்டும் வேண்டும் தென்றலுக்கு நீதி வேண்டும் ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் இருங்கம்மா இருங்க. யாருமா நீங்க? எதுக்கு ஆண்டாள் ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஆண்டாள் அம்மாவை முதல்ல வர சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்காம இந்த இடத்தை விட்டு நாங்க போக மாட்டோம். முதல்ல அவங்கள வர சொல்லுங்க. ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக வேண்டும் வேண்டும் தென்றலுக்கு நீதி வேண்டும் 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 தென்றலுக்கு நீதி வேண்டும் 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 தென்றலுக்கு நீதி வேண்டும் வேண்டும் வேண்டும். நிறுத்துங்க. யார் நீங்க? எதுக்காக இங்க வந்து கூச்சல் போடுறீங்க? முதல்ல நீங்க கீழே இறங்கி வாங்க. நாங்க நீங்க கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்றோம். ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக வேண்டும் வேண்டும் தென்றலுக்கு நீதி வேண்டும் ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக வேண்டும் வேண்டும் தென்றலுக்கு நீதி வேண்டும் 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 வருவாங்கம்மா, அமைதியா இருங்க. ஆண்டாள் ஒழிக 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 வேண்டும் வேண்டும் தென்றலுக்கு நீதி வேண்டும் 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 தென்றலுக்கு நீதி வேண்டும் 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 தென்றலுக்கு நீதி வேண்டும். இப்ப சொல்லுங்க, யார் நீங்க எல்லாம்? எதுக்காக இப்படி என் வீட்டு வாசல் முன்னாடி நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க மாதர் சங்கத்துல இருந்து வந்திருக்கோம். உங்களால பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி பொண்ணு தென்றலுக்கு நீதி கேட்டு வந்திருக்கோம். நீங்க உங்க ஆயில காப்பாத்திக்கிறதுக்காக அந்த அப்பாவி பொண்ணு தென்றலை ஏமாத்தி உங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்கிக்க நினைச்சது மிகப்பெரிய தப்பு. அதுக்காக தென்றல் கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லன்னா நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம். ஆமாமா, நாங்க சும்மா விட மாட்டோம். நீங்க தென்றல் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக வேண்டும் வேண்டும் தென்றலுக்கு நீதி வேண்டும் 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 தென்றலுக்கு நீதி வேண்டும் ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக. மரியாதையா சொல்றேன், எல்லாரும் இங்க இருந்து வெளியில போங்க. இல்லன்னா நான் போலீஸ வர வச்சிருவேன். நீங்க போலீஸா இல்ல ராணுவத்தையே வர வச்சாலும் சரி, நீங்க எல்லாரும் முன்னாடியும் தென்றல் கிட்ட மன்னிப்பு கேட்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 தென்றலுக்கு நீதி வேண்டும் ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக ஆண்டாள் ஒழிக வேண்டும் வேண்டும் தென்றலுக்கு நீதி வேண்டும் 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 தென்றலுக்கு ஹலோ, நீதி வேண்டும். போலீஸ் ஸ்டேஷன். நான் ஆண்டாள் அருணாச்சலம் பேசுறேன். என் வீட்டுக்கு முன்னாடி வந்து மாதர் சங்கத்து ஆளுங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இமிடியேட்டா வந்து இவங்க எல்லாரையும் விரட்டி விடுங்க. தென்றலுக்கு நீதி வேண்டும் 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 தென்றலுக்கு நீதி வேண்டும். உனக்குமா என்னமா உங்க பிரச்சனை? உங்களுக்கு போன் பண்ணி வர வச்சவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லாம விட்டுட்டாங்க. சொன்னாங்கம்மா, அதுக்காக எந்த பர்மிஷனும் இல்லாம இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணுவீங்களா? இது ரெசிடென்சியல் ஏரியாமா, இங்கெல்லாம் அப்படி வந்து கத்தி கலாட்டா பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு கிளம்பி போங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. தென்றல் கிட்ட இந்த அம்மா மன்னிப்பு கேட்டாதான் நாங்க இங்க இருந்து போவோம். வேண்டும் வேண்டும் தென்றலுக்கு நீதி வேண்டும் வேண்டும் வேண்டும். என்ன இன்ஸ்பெக்டர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? இவங்க எல்லாரையும் அடிச்சு வெளியில துரத்துங்க. வேண்டும் வேண்டும் தென்றலுக்கு நீதி வேண்டும். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. இந்த பாருங்க, இவங்க தென்றலுக்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாங்கம்மா. அதுக்கு நான் பொறுப்பு. இப்ப தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம போங்க. சார், உங்க வார்த்தையெல்லாம் நம்பி எங்களால போக முடியாது. இந்த அம்மா
அம்மாவை தென்றல் கிட்ட இப்பவே மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அம்மா கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாங்கம்மா. வேணா நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. தாராளமா வரும். எங்களுக்கு என்ன, தென்றலுக்கு நீதி வேணும். வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். அம்மா இப்போதைக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டிருக்கேன். மத்தபடி இன்னும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரலமா. இந்த மாதிரி மாதர் சங்கம் மகளிர் சங்கம்னு சொல்லிக்கிட்டு டெய்லி யாராவது வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்களும் அடிக்கடி வந்து சமரசம் பண்ண முடியாதுமா. ஏன்னா இவங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா எங்க வேலைக்கு பிரச்சனை வந்துருமா. நீங்க அந்த தென்றல் கிட்ட மன்னிப்பு கேட்டு சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கம்மா. வரமா வாங்க. தென்றல், இதெல்லாம் உன் வேலை தானா? என்னையே பயமுறுத்த பாக்குறியா? இருடி, இப்பவே உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கருப்பையா, அம்மா வண்டி எடு. தென்றல், தென்றல், எங்கடி இருக்க? அம்மா வாங்கம்மா. அம்மா என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு கோவமா வந்திருக்கீங்க? போதவும் பொண்ணுகிட்டயே கேளு. என்னடி, கல்யாண மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி கல்யாணத்தை நிறுத்தி என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம இப்போ மாதர் சங்கத்தை வேற தூண்டி விட்டு என்ன பயமுறுத்துறியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் எந்த மாதர் சங்கத்தை தூண்டி விட்டேன்? நடிக்காதடி. நீ தூண்டி விடாமையா மாதர் சங்கத்திலிருந்து கூட்டமா வந்து என் வீட்டுக்கு முன்னாடி நின்னு தென்றலுக்கு நீதி வழங்கு, தென்றல் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு போராட்டம் பண்ணாங்களா? ஓஹோ, அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா நானும் அங்க வந்து ஒரு ஓரமா நின்னு அவங்க உங்களை எப்படிலாம் மிரட்டுறாங்கன்னு சந்தோஷமா வேடிக்கை பார்த்திருப்பேன். ஏய், என்ன அசிங்கப்படுத்தணும்னு அந்த கூட்டத்தை தூண்டி விட்டு என் வீட்டுக்கு அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம அது சந்தோஷமா வேடிக்கை பார்த்திருப்பேன்னு என்கிட்டயே நக்கல் பண்றியா? உனக்கு எவ்வளவு திமிருடி? சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. நான் யாரையும் அனுப்பல, அவங்களதான் கிளம்பி வந்திருப்பாங்க. நீ சொல்லாம அவங்கள எப்படி கிளம்பி வந்திருப்பாங்க? நீங்க தான் எல்லா மீடியாவையும் வர வச்சீங்கல்ல. அந்த மீடியாக்காரங்க அங்க நடந்த எல்லா சம்பவத்தையும் கவர் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. அத பார்த்துதான் மாதர் சங்கத்துல இருந்து வந்திருப்பாங்க. நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்கங்கிற உண்மைதான் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே. இனிமே இப்படிதான் டெய்லி மாதர் சங்கம், மகளிர் குழு, மனித கொடுமை மீறல் குழுன்னு ஒவ்வொரு கூட்டமா கிளம்பி வந்து உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. தென்றல், வாயை மூடிட்டு பேசாம இருடி. மா, நீ ஏமா பயப்படுற? தப்பு பண்ணது இவங்க. இவங்க
இவங்க தான் எல்லாரையும் பார்த்து பயப்படணும். சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, வென விதைச்சவன் வென எருப்பான்னு? அதான் நீங்க விதைச்ச வெனையெல்லாம் இப்ப விளைஞ்சு வந்து உங்களை கேள்வி கேக்குது. சந்தோஷமா அனுபவிங்க. அன்னைக்கு மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடி நீ என்ன அவமானப்படுத்தின அப்பவே உன்னை நான் ஒரு வழி பண்ணி இருக்கணும். உன்னை விட்டு வச்சது ஏன் தப்புதான். அதனாலதான் நீ என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க. என்ன மிரட்டுறீங்களா? தென்றல் அமைதியா இருடி கொஞ்சம். லக்ஷ்மி, என்ன நீ இவங்கள கண்டிக்கிறத விட்டுட்டு நம்ம பொண்ணு அதிர்ச்சிட்டு இருக்க? ஐயோ நீங்க வேற. நீ சும்மா இரு. பேசாம. ஏமா, உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பெரிய கடவுள்னா ஏன் முன்னாடி என் பொண்ணை மிரட்டிட்டு இருக்கீங்க? என்ன கேட்க ஆள்ல நினைச்சீங்களோ? என்ன சண்முகம், புதுசா வார்த்தையெல்லாம் தடிக்குது. இத பாருங்கம்மா, இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு சம்மதியா இருந்தீங்க, அதனால உங்களுக்கு மரியாதை கொடுத்தேன். ஆனா எப்போ என் பொண்ணு உங்க பேரனை உங்க குடும்பத்தையும் வேணான்னு தூக்கி வீசிட்டாலோ அப்பவே நீங்க எனக்கு யாரோன்னு ஆயிட்டீங்க. உங்க வயசுக்காவது மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் நீங்க தகுதியானவங்க இல்லையே. ஏன்னா மரியாதை கொடுக்கற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல குணமே இல்லையே. கொஞ்சம் பேசாத இருங்க. அதனால இப்ப நான் இல்ல, யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. இதுக்கு மேல இங்க நின்னு அசிங்கப்படாம மரியாதை வெளியே போங்க. ஏங்க நீங்க வேற. அம்மா, அந்த மனுஷன் ஏதோ கோவத்துல பேசுறாருமா, நீங்க அதெல்லாம் எதையும் பெருசா எடுத்துக்காதீங்கம்மா. அம்மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஐயோ நீ வேற கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அதான் அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு எப்பவும் முடிவாயிடுச்சுல்ல. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப வந்து எங்களை தொந்தரவு பண்றீங்கன்னு அவங்கள வெளியில அனுப்புங்கம்மா. வாயில போட்டனா வாய் மூடு. வயசுன்னா அவங்க வயசு மரியாதை நம்ம பேசுற. இவங்களுக்கு எல்லாம் எதுக்குமா மரியாதை? மரியாதை கொடுக்கற அளவுக்கு இவங்களுக்கு என்ன அப்படி தகுதி இருக்கு? ஐயோ பூர்ணி, முன்னாடி ஆளுக்கு பேசுறீங்க, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மா, முதல்ல அவங்களை இங்க இருந்து போக சொல்லுமா. இவங்களை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இன்னும் ஏன் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க இங்க இருந்து. கிளம்புங்கன்னு சொன்னது உங்க காதுல விழலையா? உங்களதான் சொல்றோம், இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. வாய மூடிட்டு அமைதியா இருங்கடி. தென்றல், இந்த அம்மா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க நின்ன இடத்த மஞ்சள் தண்ணி ஊத்தி கழுவி விடுமா. மரியாதை இங்க வெளியே போங்க. கிளம்புங்க, கிளம்புங்க, போங்க. நண்டு சிண்டுன்னு குடும்பம் மொத்தமும் சேர்ந்துகிட்டு என்ன அவமானப்படுத்துறீங்களா? உங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன்டே. தென்றல், கூடிய சீக்கிரம் உன்னையும் உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வராம நான் விட மாட்டேன்டே. கிளம்புங்க. என்னடி எல்லாரும் இப்படி பேசுறாருமா? சும்மா இரு. ஐயோ, போய் வேலையை பாரு. ஐயோ இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்களே, என்ன பண்ண போறாங்களோ தெரியல.
வணக்கம் சார். வாங்க. வணக்கம். சொல்லுங்க. என் பேர் முகேஷ். ஓகே. ஹைகோர்ட் லாயர். ஓகே. மேடம் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ஹைகோர்ட் லாயரா? என்ன விஷயமா கூப்பிட்டாங்க? தெரியல சார், அவசரமா கிளம்பி வர சொன்னாங்க. ஓ. மா, ஆ நீங்க உள்ள வாங்க. தேங்க்ஸ் சார். அம்மா, வக்கீல் வந்திருக்காருமா. வரேன். மேடம் வணக்கம் மேடம். உட்காருங்க. தேங்க்ஸ். ஆண்டாள், இப்ப என்ன விஷயமா திடீர்னு லாயரை வர சொல்லியிருக்க? அந்த தென்றல் மேலையும் அவ குடும்பத்து மேலையும் கேஸ் போட போறேன். வக்கீல் சார், அந்த தென்றல் மேலையும் அவ குடும்பத்தை சேர்ந்தவங்க மேலையும் மான நஷ்ட வழக்கு போட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வைங்க. ஓகே மேடம். இந்த கல்யாணத்துக்கு நான் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். பணம் வீணானது மட்டும் இல்லாம அந்த தென்றலால என் மானமும் போயிடுச்சு. அத நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். வாழவே எனக்கு பிடிக்கல. தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட தோணுது. அப்படி இப்படின்னு கேஸ்ல நீங்க என்ன ரீசன் வேணும்னாலும் சேர்த்துக்கங்க. ஓகே மேடம். மொத்தத்துல அந்த குடும்பமே ஜெயிலுக்கு போகணும். சரிங்க மேடம்.